நம்மளோட ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணி ஸ்ட்ரென்த்தையும் இம்யூனிட்டியும் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்தி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு செம்ம சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தியாக இன்றைக்கி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கப் அல்லது டம்ளர் நீங்கள் எதில் மெஷர் பண்ணிக்க போகிறீங்களோ எல்லாத்தையும் அதுலேயே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 200 கிராம் டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, அதாவது நீங்கள் இட்லிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதே அரிசியே நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம். மொத்தமாக 4 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அரிசியை முதல்ல நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. உளுந்தை நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். அதே போல் வெந்தயத்தையும் இப்போ அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சிடலாம். உளுந்து அப்படியே இருக்கட்டும். 3-4 தடவை அரிசியை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வெந்தயத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். டயாபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு அடிக்கடி எடுத்துக்கலாம். ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். 5 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். வெந்தயம் நல்லா ஊறி வந்திருக்கு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் உளுந்தையும் ஊற வச்சிட்டேன். அதுவும் நல்லா ஊறி வந்திருக்கு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த அரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 5 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சிக்கலாம். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி மாவை நான் மிக்சர் ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனால அரைக்கலாம். வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டிங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயத்தை அரைச்சி எடுத்தாச்சு. ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் ஆக்கிடாமல் நீங்கள் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியையும் சேர்த்தே அரைச்சிருங்க. இப்போது வெந்தயம் அரைச்சதுலேயே 2 கை உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மில்லட்டில் இட்லி தோசையெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இட்லிக்கு ஊற வைக்கும் போதே இதுக்கும் ஊற வச்சுருங்க. மாவு அரைக்கும் போதே இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அரைச்ச உளுந்து மாவை பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இது போல் செகண்ட் பேட்சாக உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதே போல் அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரத்த சோகை உள்ளவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே போல் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது. முக்கியமான விஷயம், புற்றுநோயை கூட தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயசாகிறத தடுத்து நம்மளை ரொம்ப இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ஹெல்ப் பண்ணுது. இப்படி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக வாரத்தில் 2 அல்லது 3 தடவை சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைன்னு மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ரெசிபி நம்ம செய்யலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். உளுந்தையும் நல்லா அரைச்ச பிறகு அரிசியையும் 2 தடவையாக சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சமாக மிக்சர் ஜார்லேயே தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரேஷன் அரிசியை வச்சு சாஃப்டான இட்லி எப்படி பண்ணலாங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்தி இட்லி தோசை பேட்டர் எப்படி ரெடி பண்ணலாங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவை இது போல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மாவு எங்கள் வீட்டுக்கு 2 வேளைக்கு மேலேயே வரும். அதனால் இதில் பாதி மாவை நான் உள்ள ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். மீதி மாவு மறுநாள் ஊற்றுறதுக்கு மட்டும் வெளியில் வைக்க போகிறேன். இப்போ நைட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் மறுநாள் காலையில் தான் இந்த மாவை ஊற்ற போகிறேன். 7லேருந்து 8 மணி நேரம் இதை புளிக்க வச்சு ஊற்றுங்க. நீங்கள் பகலில் அரைச்சாலும் சரி, இல்லை நைட்டில் அரைச்சி வச்சாலும் சரி, டைம் மட்டும் 7 அல்லது 8 மணி நேரம் கண்டிப்பாக இதை புளிக்க வச்சா தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இட்லியாக ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோசை ஊற்றுறதுனாலும் இதே மாவுலேயே தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டு தோசை மாவு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றி எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை 2க்குமே இந்த மாவு செமையாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சூப்பர் சாஃப்டான இட்லி ரெடி பண்ணியாச்சு. இதை தேங்காய் சட்னி அல்லது கார சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.